இறைமையை சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல இருக்கிறது. அதே போல தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை அப்படியாக வெளிப்படும்படியாக சொல்லிக்கிறோம். உடைய கர்த்தரை காத்து கொடுக்கிறோம். வாசிக்கிறோம் பேசி நாமத்திற்காகவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய சமூகத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்கள். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை வல்லமையின் ஆலயத்தின் சார்பாக அறிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக நம் நடுவில் வெளிப்படுகிறபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய சபையில் மிகவும் நாட்களின் பிறகு வருடங்களுக்கு பிற்பாடு உயர்ந்த ஒரு மனிதனை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் இன்றைக்கு வந்திருப்பதனால நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. வந்தபோது புரியவில்லை, பார்க்க பார்க்க பழைய ஆள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுது. நல்லா இருக்குங்க. கால்படுச்சு. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமாக சொன்னாங்க. ஆமென். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு கிரேடு வருவாங்கன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி முடித்துட்டு போனோம். போன வாரத்தில் யாருமே வரல, பயந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு சொல்ல போறதில்லை. உங்களுக்கு தகவல், அதாவது ஆறாவது இல்லை என்கிற தகவல் உங்களுக்கு கட்டாயம் வரும். வருகிற வரைக்கும் நீங்கள் வரலாம். அதில் சொல்லலாமா? அநேக தேவ பிள்ளைகள் கூப்பிட்டு கேள்விகள் இருக்கு என்று சொல்லிவிட்டேன். நீ வந்தபடியாக கர்த்தரை துதிக்கிறோம். அதில் சொல்லலாமா? மேலும் மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையில் ஒரே ஒரு பாடலை தான் பாடணும். ஏன்னா ஒரே பாட்டு அறுத்துட்டே இருக்கிறேன்னு நினச்சிக்கலாம். அந்த பாட்டில் தான் கர்த்தருடைய மேகம் இறங்கினார். அவனுடைய அபிஷேகம் இறங்கி வருவதை நான் பார்த்தேன். அதில் சொல்லலாமா? 3 பேர் இருந்தாலும் அங்கே ஏலியாக்கள் இறங்கி வருவார்கள், மோசே இறங்கி வருவார், இயேசுநாதர் இருப்பார். அதில் சொல்லலாமா? அதனால தான் நீங்கள் நேரத்திலே வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறது. அதனால் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறபடியால் நான் கத்தரை துதிக்கிறேன். நான் ஆன்லைன் கடந்து கொள்கிறபடியால் நேரத்தை நான் சுருக்கி கத்தருடைய சமூகத்திலே ஆராதிக்க விரும்புகிறேன். கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை ஆண்டுடைய சமூகத்திலே வாசிப்போம். வெகு நேரமாக நான் சிந்திக்கப் போவதில்லை. ஒரு வசனங்களை கத்தருடைய சமூகத்திலே வாசித்து தியானிக்க விரும்புகிறேன். வாசிங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் நிலத்தை வாசித்தோம். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். இது ஒரு வாக்குத்தத்த வசனமாக நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அவன் ஆராதனை நேரங்களில் கூட அந்த வார்த்தை கர்த்தர் அடிக்கடி பேசிக்கொண்டே இருந்தார். பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருப்பேன். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சூரியன் உதிக்கிறதே அவன் நேற்றைக்குரிய இருளை துரத்துகிற வண்ணமாகத்தான் சூரியனே நமக்குள்ளே உதிக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? இருளை துரத்துகிற அளவுக்காக தான் வெளிச்சம் உதிக்கிறது என்றார். உங்களுக்குள் மறைந்திருக்கிற இருளின் வல்லமைகளை, சாத்தானிய வல்லமைகளை, பாவ வல்லமைகளை, சாபங்களை துரத்த வேண்டுமானால், முறியடிக்க வேண்டுமானால் நீதியின் சூரியன் உங்களுக்காக உதிக்கப்பட வேண்டும். சொல்லமா? நீதியின் சூரியன் உங்கள் மத்தியிலே உதிப்பார் என்றால் அந்த இருள் உங்களை விட்டு விலகி போகும். சொல்லலாமா? எது உங்களை முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிறதோ, எது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறதோ, எது உங்களுடைய
தடை செய்து வைத்திருக்கிறதோ அது விலக வேண்டுமானால் இயேசுவே நீர் என்னோடு கூட இடும் என்று ஒரு வார்த்தை நாம் பிரகடனப்படுத்த வேண்டும். அதை சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த இடத்துல வசனத்தை வாசிக்கும் போது இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டானது. அல்லேலூயா சொல்லலாமா? தரிசனத்திலே ஆண்டவர் இறங்கி வருகிறார் என்றால் ஏதோ ஒன்றை சொல்ல போகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லலாமா? வேத பகுதியிலே எந்தெந்த இடங்களிலே தரிசனம் தரிசனம் அவனுக்கு கிடைத்தது, அந்த ஏசாயாவுக்கு, ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு கர்த்தர் தரிசனமானார் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த இடத்தை நாம் தியானிப்போமானால் கர்த்தர் பழையவைகள் அல்ல, ஏதோ ஒன்றை புதிதாக சொல்ல போகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆபிரகாமுடைய விஷயத்தில் வரும்போது இந்த காரியம் நடந்த பின்பு, அல்லேலூயா சொல்லலாமா, ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, அது நடந்த பிற்பாடு கர்த்தர் பேச தொடங்கினார். இருந்தவர்களுக்கு ஆயுஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லலாமா? ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, நடந்த பிற்பாடு கர்த்தர் அவனோடு பேச தொடங்கினார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? என்ன பேசினா? நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? கேடகம் எதற்கு நம்முடைய கரத்தில் இருக்கிறது என்றால் சும்மா இருக்கும் போது கேடகம் அவசியமில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? ஏர்போர்ட்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க பிக்னிக்காக வருவாங்க, ஏதாவது பொருள் வாங்குறதுக்கோ ஷாப்பிங்கோ ஏதாவது நம்ம பகுதிகளுக்கு வருவார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லது டூரிஸ்ட்டுக்காக வெளியே வருவார், மனைவி பிள்ளைகளை கூட்டிக் அப்படியே வெளியே வருவார். இந்த நேரம் வரும்போது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற துப்பாக்கி அவருடைய கரத்தில் இருப்பதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா அந்த நேரத்திற்கு அவசியமும் இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இதே போலதான் போர் வீரனாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு எப்போது அவனுக்கு கேடகம் கையில் இருக்கணும்னா, தேவப்பிள்ளையே, யுத்தம் சம்பவிக்கப்படுகிற நேரத்தில் தான் அவன் கேடகம் கரத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போதான் அவனுடைய கேடகத்துக்கு அவனுக்கு மகிமை தெரியும். அந்த கேடகத்துடைய வேல்யூவை அப்போதான் அவன் புரிந்து கொள்வான். அல்லேலூயா சொல்லலாமா? என் கர்த்தர் உனக்கு கேடகம் என்று சொல்லுகிறாரு. கேடகமா இருக்க வேண்டும் என்றால் நீ யுத்தத்தை சந்திக்கிற தேவப்பிள்ளையா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? போராட்டத்தை சந்திக்கிற தேவப்பிள்ளையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எதிர்ப்பை சந்திக்கிற தேவப்பிள்ளைகளாக நீங்கள் தேவ சமூகத்தில் இருப்பீர்களானால் உங்களுக்கு கேடகமாய் கர்த்தர் வெளிப்படுவார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு மகா கேடகமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. எப்படி அவர் இருந்தார் என்றால் ஆதியாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிப்போம். ஸ்நேக ராஜாவாகிய அம்ராம் பேரும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதலாத்தியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேரேவோடும் கோமோராவின் ராஜாவாகிய திர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய 5 ராஜாக்கள் சேர்ந்து லோத்துவை நெருக்கும்படியாக வருகிறார். தன் சகோதரன் சிறையாக்கி கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, தன் சகோதரன் சிறையாக்கப்பட்டு கொண்டு போகிறதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பணிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் அவருடைய யுத்த பயிற்சியாளராகிய 318 பேர்களை ஆயுதம் தரிப்பித்து தான் மட்டும் ஊர் வரைக்கும் அவர்களை தொடர்ந்து அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆபிரகாம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது, ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் கர்த்தர் சொன்னார். சொல்லலாமா? எதையும்
நமக்கு தென்படுவதில்லை. அல்லேலூயா சொல்லாமா? எலியாவும் கூட கர்த்தர் காற்று வழியாய் பேசினார், இடிமுழக்கத்தின் வழியாய் பேசினார், அவன் அலைகளின் வழியாய் பேசினார், மெல்லிய சத்தத்தின் வழியாய் பேசினார். ஆனா நமக்கோ இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? ஆபிரகாமுக்கு எந்த சிச்சுவேஷனும் அடையாளம் தெரியவே இல்லை. அவன் விட வேண்டியதை விட ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தர் தரிசனமாகிறதை ஆரம்பித்தார். இதற்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அல்லேலூயா சொல்லாமா? இதற்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருப்பேன். அல்லேலூயா சொல்லாமா? அவனுக்குள்ளே சில அவன் வாழ்க்கை பயணங்களில் இதை விடணும்னு அவனுக்கு தெரியாது, இதை செய்யணும்னு அவனுக்கு தெரியாது, இப்படிதான் போகணும்னு தெரியாது. ஆனா பழைய பாட்டில் இருக்கிற எல்லா முற்பிதாக்களுடைய சம்பாஷணைகளும் பாடங்களும் எல்லாம் அவன் வரலாறுகளும் புதிய பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய சித்தாந்தங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறபடியா புரிந்தவர்களுக்காக சொல்றேன். அல்லேலூயா சொல்லாமா? சித்தாந்தங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறபடினால அதை பார்த்து நடவுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? கொரிந்திய சபையே, ரோம சபையே, எபேசு சபையே, நீங்களோ வென்றார். அல்லேலூயா சொல்லாமா? நீங்களோ வென்றார். முற்பிதாக்கள் பயணித்த அந்த பாதையை பாருங்கள். மேகம் போன்ற இத்தரலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. அல்லேலூயா! எத்தனை சாட்சிகள்! ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் சாட்சியே கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? ஆனா நமக்கு ஆண்டவர் ஏகப்பட்ட சாட்சிகளை, கேன்சர் வியாதியா சுகமாக்குற தேவன் இருக்கிறார் என்ற சாட்சி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? பிறவிலேயே சப்பானியாய் பிறந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறானால் அந்த சப்பானியும் இயேசுவின் கரங்களை நீட்டி குணமாக்குற சாட்சிகள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா! குடும்பங்கள் சீர்குலைந்து போயிருக்கிறதோ அந்த குடும்பங்களை கட்டி காக்கிற ஒரு தேவன் அந்த குடும்பத்தில் வெளிப்பட்டார் என்பதை சாட்சி இருக்கிறது. இந்த சாட்சிகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவத்தை விட்டு விலகி இயேசுவோடு சேர்ந்து நடங்கள், அவரோடு கூட நடங்கள், அவரோடு கூட நடவுங்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அப்படி என்ன ஆபிரகாம் விட வேண்டியதை விட்டார். அங்கு என்ன நடந்தது என்பதை வேகமா சுருக்கமா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லாமா? ஒன்று, அவன் லோத்துவின் கூட நடக்கிற வரைக்கும் கர்த்தர் தரிசனமாகவில்லை. அல்லேலூயா சொல்லாமா? இரண்டாவது, தன் கூட பிறந்த சகோதரனுக்கு உதவி செய்கிற வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகவில்லை. அல்லேலூயா சொல்லாமா? மூன்றாவதாக, மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுக்கிற வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகவில்லை. இப்ப கை தட்ட மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய அந்த உலகத்துடைய ஆசாபாசங்களின் மேல் ஆசை வைக்காமல் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டிருந்தபடினாலே கர்த்தர் தரிசனமானார். இந்த மூன்று காரியங்களும் அதே அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஒன்று, அந்த 15ஆம் அதிகாரத்திற்கு பிற்பாடுள்ள பகுதிகளை நீங்கள் வாசித்தீர்களானால் லோத்துவும் அவனுடைய வேலையாட்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இருக்கிறீங்களா? லோத் என்றால் கூட பிறந்த சகோதரர்களோ சகோதரிகளோ இரத்த உறவுகளோ அல்ல. நீங்கள் இதுவரைக்கும் அப்படி புரிந்திருப்பீர்கள். இனி நான் சொல்ல போகிற வார்த்தை கூட பிறந்த சகோதரர்களோ சகோதரிகளோ பிள்ளைகளோ தகப்பனோ தாயோ அல்ல. அல்லேலூயா சொல்லாமா? லோத் என்றால் நமக்குள்ளேயே தேவன் இல்லாத போது வெளிப்படுகிற ஒரு மாற்றம். புரிந்தவர்கள் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? நமக்குள்ளேயே ஒரு 2 நினைவுகள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் 2 நினைவுகளினால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? அல்லேலூயா சொல்லாமா? 2 நினைவுகள், லோத்தும் வேணும், வாக்குத்தத்தமும் வேண்டும்.
அல்லேலூயா சொல்லாமா? லோத்தும் வேண்டும், வாக்குத்தத்தமும் வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? நமக்குள்ளே மறைந்திருக்கிற மாம்ச எண்ணங்களும் வேண்டும், ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தையும் வேண்டும். இது நடக்கவே நடக்காது. அல்லேலூயா சொல்லாமா? இப்படி சொன்னா அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயாவா? அல்லேலூயா அல்லேலூயா. லோத்தும் வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை வேண்டும். திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் லோத்தும் வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கர்த்தருடைய வார்த்தை. நான் நம்பியுள்ளேன், கர்த்தரையே உறுதியாய் பற்றிக்கொண்டே பாக்கியவான். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். உலகமும் வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் தரிசனமாக மாட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? லோத்துவை விட்டு எப்போது பிரிந்தாரோ அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, லோத்துவை விட்டு பிரிந்தான். லோத்து எப்படி விட முடியும்? முடியாதே. நம்முடைய சிந்தனையை பார்த்து சொல்லணும். நீ வலது புறம் போனா நான் இடது புறம் போவேன், நீ முன்னாடி போனா நான் பின்னாடி போவேன். எனக்கு ஆராதிப்பதற்கு தடை இருக்கக்கூடாது, நான் செபிப்பதற்கு தடை இருக்கக்கூடாது, நான் வேத வாசிப்பதற்கு தடை இருக்கக்கூடாது, நான் முன்மரியை போட்டு தியானம் பண்ணுவதற்கு நீ தடையா இருக்கக்கூடாது. லோத்து யாரா இருந்தாலும் சரி, நீ என் ஆவிக்குரிய பயணத்தை தடுக்க முடியாது. அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியுமா? நீ ப்ரிப்பரேஷனே இல்லை. நேற்று சொல்லிட்டே இருந்தேன், செய்யிட்டேன். நண்பரே என்னதான் நீ பேசுறியாப்பான்னு கேட்டேன். முடியாது அப்படின்னா அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் பேசணும்னு கட்டாயப்படுத்தினா விடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லாமா? விடவே மாட்டார். லோத்து உனக்குள் மறைந்திருக்கிற வரைக்கும் நீ விட்டு வந்த தேசம் கண்காணாத தூரத்தில் இருக்கும். ஆனா கர்த்தர் உனக்கு காண்பிக்கவே மாட்டார். அல்லேலூயா சொல்லாமா? நீ காண்பிக்கவே மாட்டார். தூரத்தில் இருக்கும், அதுல தான் பயணிக்கிறோம், அந்த பயணத்துல தான் வருகிறோம், அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். ஆனா தரிசனமாகிற கர்த்தரை நீ பார்க்கவே முடியாது. ஒரு வசனம் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அவன் தரிசனமாகிற கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு புறாவையும் எடுத்து துண்டித்து அதற்கு மேல வைத்து காத்துட்டே இருந்தான். கர்த்தர் வரவில்லை, புறாக்கள் வந்தது, கழுகுதான் வந்தது. அல்லேலூயா சொல்லாமா? அப்படி போக போக என்ன நடந்தது? நித்திரை மயக்கமாகி அவன் படுத்திருந்த உடனே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ உன் சந்ததிகளும் நீ கல்தேய தேச பட்டணத்தில் அடிமைகளாய் போவீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? அடிமைகளாய் போவீர்கள். நீங்க 400 வருஷம் இங்க இருப்பீர்கள், பாபிலோன் தேசத்திலே சிறைவாசகமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எப்போது லோத்துவை விட ஆரம்பித்தாரோ கர்த்தர் தரிசனமாக தொடங்கினார். இரண்டாவதாக நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களை விசாரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? நல்ல விசாரிக்க ஒரு பக்குவம் நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தவான்கள் ஆன பிற்பாடு சகோதரனை எதிர்க்கிற அநேகர் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. நீங்க இல்லாவிட்டால் சபைகளில் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அவ ஹிந்து, நான் கிறிஸ்டியன், ஒட்டவே கூடாது. யார் சொன்னா ஒட்டக்கூடாது? ஒட்டலாம். அல்லேலூயா சொல்லாமா? ஐயோ அங்க போகக்கூடாது, தீட்டு. யார் சொன்னா தீட்டுது? போகலாம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவர்களை பிரிக்கிறதுனாலதான் அவர்கள் நம்மை பிரித்து பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அதனால பாஸ்டர் இங்கே கொடுத்துட்டாரு, அதனால நாளையிலிருந்து பொட்டு வைக்கலாம், குங்குமம் வைக்கலாம், பூ வைக்கலாம், எல்லாம் வச்சுட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. நிறைய சொல்லாமா? எல்லோரும் தேவைப்படுகிறது கேட்டாங்க. நான் எடுத்துகிட்டு போகலாமா, அவங்களும் கூட சேர்ந்து கல்யாணத்துக்கு போகலாமா, கோயிலுக்குள்ளே ஏறலாமா அப்படிலாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. புது விசுவாசிக்கு தான் பரவாயில்லை, கேட்குறது தப்பு இல்லை. யார் வேண்டுமானாலும் கேட்டுக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் தாராளமாக உள்ளே போங்க, இயேசு ரத்தம் சொல்லிட்டு போங்கன்னு. நான் ஒரு 16 கோயில்களுக்கு உள்ளே போகும்போது இயேசு ரத்தம் சொல்லிட்டு உள்ளே போனேன்.
இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திற்கு சார்பாக 40 பேர் ஒரு பஸ்ஸில் போகிற பயணத்தில் நான் வருவேன். அல்லேலூயா சொல்லலாமா? அதே இந்து கோயில்கள் உள்ளே போய் இயேசு ரத்தம் சொன்னால் உதவி போகிறா செய்ய அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லலாமா? அதனால நீங்கள் போகாமல் பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் அங்கு இருக்கிற தேவனை காட்டிலும் நமக்கு இருக்கிறது தெரியாது. அவங்க தான் நம்ம முன்னாடி வராமல் பயந்துக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. அவங்க தான் நமக்கு முன்னாடி வராம பயந்துக்கணும். இவர்கள் தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லணும். நாம பயந்துக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லலாமா? நாம பயந்துக்கிறோம். நாம என்ன செய்யறோம்? வெட்கப்படுகிறோம். பயம். அதை தொட்டா பயம். அவங்க சமைச்சு போடுற சாப்பாடு தொடுறது கூட பயப்படுறாங்க நம்ம ஆளுங்க. அல்லேலூயா சொல்லலாமா? சமைச்சு போடுற சாப்பாடை தொடுறதுக்கு வெட்கப்படும். உன்னுடைய கையில் இருக்கிற அபிஷேகம் விரல் நீட்டினாலே அந்த அபிஷேகத்தினால் அது எரிந்து சாம்பல் ஆகுமா இல்லையான்னு நீ அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? எரிந்து சாம்பலாய் போகும். நீ தொட்டுகிறது எரியும். நீ தொட்டுகிறது வேண்டாதது என்றால் எரிந்து போகும், சாம்பலாய் போகும். அல்லேலூயா சொல்லலாமா? சரி, விஷயத்துக்கு வருகிறேன். அந்த சகோதர பந்தத்தை விடவே கூடாது. இதெல்லாம் விட்டுட்டு நீ வா என்று ஆண்டவர் சொல்லியிருந்தாலுமே ஆண்டவர் குடும்பத்தை விட்டுட்டு வான்னு சொல்லவில்லை, சகோதரை விட்டுட்டு வான்னு சொல்லவில்லை, பிள்ளைகளை விட்டுட்டு வான்னு சொல்லவில்லை. எல்லாம் நமக்குள்ளே இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் முதன்மையானது கர்த்தராக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு சம்பவத்தை வாசிக்கிறது. அந்த 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய சாலமோனின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்ல தான் வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்ல ஆபிரகாம் கொண்டு கொடுத்தது மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கிலத்தில் அப்படி அல்ல, மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு கொடுத்தது மாதிரி. அல்லேலூயா சொல்லலாமா? அப்படிதான் அந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு கொடுக்கிற ஒரு திருவிருந்து ஆராதனை தான் நாங்கள் பார்க்கிறோம். எல்லா வாரமும் எல்லா நேரங்களிலும் ஆசாரியருக்கு முன்பதாக போய் அப்பத்தையும் திராட்சரசத்தை பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்பம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை, திராட்சரசம் என்றால் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற தேவ அபிஷேகம். அல்லேலூயா சொல்லலாமா? அப்பம் என்றால் என்னது? கர்த்தருடைய வார்த்தை. பழைய பாட்டு புஸ்தகத்தின்படி அப்பம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை. புதிய பாட்டின்படி அப்பம் என்றால் இயேசுவின் சரீரம். அல்லேலூயா சொல்லலாமா? புதிய பாட்டின்படி ஆமென் ரத்தம். திராட்சரசம் என்றால் இயேசுவுடைய ரத்தம். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ரத்தத்திற்கும் மாம்சத்திற்கும் வித்தியாசம் கிடையாது. மாம்சமானாலும் வசனம் தான் மாம்சமாய் மாறிடும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு ரத்தம் தான் நாம் சபைகளிலே திருவிருந்தாக ராபோஜனமாக எடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பந்தியாக திருவிருந்துக்காக திராட்சரசம் கொடுக்கப்படுகிறது. திருவிருந்து இருதயத்தை மகிழ்விக்கிற அபிஷேகம். அல்லேலூயா சொல்லலாமா? மூன்றாவதாக நாம் தியானிக்கிற வசனத்தின்படி மெல்கிசேதேக் ஆசாரியனிடத்திலே போய் ஆமென் அப்பமும் திராட்சரசமும் வாங்க பழக ஒரு தேவ பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க அநேக தேவ பிள்ளைகள் ஒரு மாதம் விட்டு அல்லேலூயா. அது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊழியக்காரர்கள் எங்கள் தலையில கொட்டுகிறது எண்ணெய் போல் இருக்கிறதா. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் எப்போதும் திட்டு வாங்குறதுக்கோ கொட்டு வாங்குறதுக்கோ ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவாதம் என்னன்னா, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனை களத்திலிருந்து அப்பமும் திராட்சரசமும் வாங்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. விசுவாசிகளைப் போல நீங்கள், அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் யோசிக்க கூடாது. என்ன யோசிக்கிறீங்க? இந்த ஊழியக்காரனை கொட்டினால் எனக்கு தலைக்கு எண்ணெய் போல இருக்கிறது, அது என்னை குளிர பண்ணுகிறதுன்னு சொல்லுகிறோம். இல்லை, தேவ பிள்ளையை கொட்ட கொட்ட முடிதான் கொட்டும். அல்லேலூயா சொல்லலாமா? முடிதான் கொட்டி விடும். இல்லைன்னா பேராசூட்னு சொல்லுகிற ஒரு எண்ணெய் இருக்கிறது, அதை வாங்கி தலையில் ஊற்றிட்டு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா
அப்படியே குளிர்ந்து விடும். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்க வேண்டும் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசாரியனுடைய கையிலிருந்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நம்மை இடைவிடாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாதம் நடக்கிற திருவண்ண சொல்ல அதை கட்டாயம் நீங்கள் எடுக்க வேண்டும். வார வாரம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற திருவாய் மொழியில தேவ வசனம் என்கிற அப்பமும் அவருடைய அபிஷேகத்தை ஆராதிக்கும் போது அபிஷேகத்தினால் வருகிறேன் ஆமென் அந்த அந்த திராட்சரசத்தினுடைய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். அதையே சொல்லலாமா? அதையே சொல்லலாமா? அதையே சொல்லலாமா? அதையே சொல்லலாமா? கீழே வாசிக்கும் போது இந்த மூன்றாவது காரியம், ஆசாரியனுடைய கையிலிருந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? திருவிருந்தை வாங்கினார், அதை கடைபிடித்தார், ஒழுங்காக கடைபிடித்தார். நான்காவதாக பார்க்கும்போது அந்த தேசத்தின் ராஜா, எந்த தேசத்தின் ராஜா? வாசிகள் சோதோமின் ராஜாவை பார்த்து 22ஆம் வசனம், ஆதியாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாகும்படி நான் ஒரு வாசிகள் ஒரு தேவப்பிள்ளை வாசிகள். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, முன்னாடி வசனத்தை வாசிகள். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, அபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் ஒரு பாதரட்சையின் வாராகிலும் உனக்கு உண்டானவைகளை யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளே என்றார். இல்லைன்னு சொல்லாமா? உடன்படிக்கை செய்து கொண்டார். இல்லைன்னு சொல்லாமா? அந்த மனிதனிடத்திலே இருந்தாலும் சரி, சத்துருக்கள் இடத்திலே இருந்தாலும் சரி, ராஜாக்கள் இடத்திலே இருந்தாலும் சரி, உலகத்தை பார்த்தா இருந்தாலும் சரி, நமக்கு நாமே மாம்சத்தை பார்த்து சொன்னாலும் சரி, எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் ஒன்று சொல்ல வேண்டும், நான் உன்னை ஐஸ்வர்யவானாக்குவேன், நான் உனக்கு பேர் புகழை தருவேன், உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன், நான் உனக்கு பேர் பிரசாதத்தை கொடுப்பேன், நான் வளர்ந்திருக்கலாம் உயர்ந்திருக்கலாம் என்று ஆசை காட்டி யாராவது உனக்கு வரப்போகிற நன்மையை அடையாளம் காண்பித்து சொன்னாலும் நீ ஒன்று சொல்ல வேண்டும். அவன் மெசொப்பொத்தேமியா பட்டணத்திலிருந்து கர்த்தர் எனக்கு தரிசனமாகும், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னையும் சந்ததியும் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு நீ புறப்பட்டு போவாயானா வழியில் இருக்கிற எல்லா ராஜாக்களை பார்த்து நீ சொல்ல வேண்டும், நீ என்னை உயர்த்தினாய் என்று நாளடைவில் நீ சொல்லாதபடிக்கும் கர்த்தர் தான் என்னை உயர்த்தினார் என்று சொல்ல நான் உன் செருப்பின் வாரையாகலும் சிரட்டையாகலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். சொல்லலாமா? வசனங்கள், வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை, இதை கூட நீங்க புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்கன்னா ஆமென், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எங்கேயோ இருக்கிறீர்கள். சொல்லலாமா? அடிக்கடி நம்முடைய மாம்சத்துல அவன் தேவனுக்கு பிரியமில்லாத எதையோ நமக்குள்ளே வைத்து மறைத்து வைத்து அதில் தான் ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறோம், அதைத்தான் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். இது போதும் என்று இருக்கிறோம், இது எனக்கு போதும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் அது வரைக்கும் தேவன் தரிசனமாகவில்லை. தேவன் தரிசனமாகவில்லை. அல்லேலூயா. இதெல்லாம் விட்டு அவன் வந்த போதுதான் ஒன்று அவன் அந்த லோத்துவை விட்டான், இன்னொன்று லோத்து என்கிற சகோதரர்களுக்கு உதவி செய்ய தொடங்கினான். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க தொடங்கினான், ஒருவருக்கு ஒருவர் அவன் உதவி செய்ய பழகினான். மூன்றாவதாக அவன் ஆசாரியனுக்கு அவன் கனத்தை கொடுத்தான், கீழ்ப்படிந்தான், அவன் கொடுக்கிற வார்த்தைக்கு மதித்தான். சொல்லாமா? அவன் அபிஷேகத்துக்கு அவன் கனத்தை கொடுத்தான். சொல்லாமா? இந்த காரியத்தை செய்து முடித்து உலகம் எனக்கு வேண்டாம் என்று குப்பையாக எண்ணி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்காக காத்திருந்தார். சொல்லாமா? உலகம் எனக்கு குப்பை என்று
குஞ்சுகளை சிறகில் மறைக்கிறதை போலவும், கழுகு தன் குஞ்சுகளை சிறகின் மேலே சுமக்கிறதை போலவும் கர்த்தருடைய சுமப்பா, மறைப்பா, காப்பா. அல்லேலூயா. சுமப்பா, அவன் மறைப்பா, காப்பா. அல்லேலூயா. எல்லா சூழலையும் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உனக்கு மகா பெரிய பலனமா இருப்பேன். பலன் என்று சொன்னாங்க சீசன், முந்திரி சீசன் சொல்லுவாங்க, ஆப்பிள் சீசன் சொல்லுவாங்க, அவன் திராட்சை, இப்படி பழங்களைத்தான் பலன் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. சொல்லலாமா? நீ ஓடின ஓட்டத்திற்கு நிச்சயமாக கர்த்தர் பிரதிபலனோடு இறங்கி வருவார். அல்லேலூயா. சொல்லலாம். நம்பிக்கையோடு கர்த்தரை துதி, நம்பிக்கையோடு ஆண்டவரை சொல்லு. அல்லேலூயா. கஷ்டமோ, தண்டனையோ, சிறைச்சாலையோ, பசியோ, கொடுமையோ எது என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் நிமித்தம் வந்தாலும் நான் அதில் பிடித்து நிற்பேன். ஆண்டவர் எனக்கு கடைசியில பிரதிபலனோடு வருவார். இதோ மேகங்களோடு வருகிறார்.
மெல்கிசேதேக் யார் தெரியுமா? தாய் தகப்பன் இல்லாதவன், வம்சாவளி இல்லாதவன், அவன் ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, அவன் எதுவுமே தெரியாது. ஒன்று தெரியும், அவனை நாடி வருகிறவர்களுக்கு அப்பமும் திராட்சரசம் கொடுக்க தெரியும். அவனை தேடி வருகிறவர்களுக்கு, அவன் ஆபரகாம் மனம் வேதனையில் இருக்கும் போதுதான், மனம் கம்மியாக இருக்கும் போதுதான், சோர்ந்து போயிருக்கும் போதுதான், அந்த வழியாக போகும்போது பெரிய படையை வென்று கொண்டு அவன் ஜெயித்துக் கொண்டு போகும்போதுதான் எதிரே மெல்கிசேதேக் ராஜா வெளிப்படுகிறார். அவனுக்கு முன்னாடி ஆசாரியன் வெளிப்பட்டான். அப்படியே சாத்தாகமாய் விழுந்து பணிந்து கொண்டு தனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் தசமபாகத்தை அவருடைய பாதத்தில் வைத்துக் கொண்டு தொழுது கொண்டான் என்று வேதம் எழுதியிருக்கிறது உண்மையானால், தேவ பிள்ளையே, மெல்கிசேதேக்கு அதற்கு பகரமாக, அதற்கு கைமாறாக பணம் வெளியே கொடுக்கவில்லை, அதற்கு கைமாறாக எதையும் கொடுத்து திருப்திப்படுத்தவில்லை. கர்த்தருடைய வேதத்தையும் கர்த்தருடைய அபிஷேகத்தையும் அவன் தலையிலே வைத்தான். தாவீதே, நீ 10 ஆண்டுகளோடு கூட வனாந்தரத்தில் இருக்கிற உண்மைதான். தாவீதே, நீ 10 ஆண்டுகளோடு கூட வனாந்தரத்தில் மேய்ந்து கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் உனக்காக ஒரு ஆசாரியன் தைல குப்பியோடு காத்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? உனக்கு வாக்குத்தத்த வசனத்தை கொடுப்பதற்காக, உண்மையில் அபிஷேக தைலத்தை ஊற்றும்படியாக ஒரு ஆசாரியன் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். நான்காவதாக, அவன் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. உலகத்தில் வருகிற ஐஸ்வர்யத்தை நாம் பின்பற்றி போனால் கர்த்தர் கொடுக்கிற பரமராஜ்யத்தை இழந்து போவேன் என்று எதிர்பார்த்து கர்த்தரை மாத்திரம் கெட்டியாக பிடித்துக் கொண்டான், நம்பிக்கையாய் பிடித்துக் கொண்டான், நம்பிக்கையோடு உறுதியாய் கொண்டான். எந்த மனுஷனை நம்பவில்லை, யாரையும் நம்பவில்லை, யாருக்கு சப்போர்ட் பேசவில்லை, யாருக்கு உறுதியாக வந்திருக்கவில்லை, கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டான். தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், எப்போதும் உன் வாயில் இருக்கிற வரைக்கும், எப்போதும் உன் வாயில் இருக்கிற வரைக்கும். அந்நியர்கள் கொடுவதில்லை, அந்நியாமி கொடுவதில்லை, இருளை கொடுவதில்லை, அசுத்தாவிகள் கொடுவதில்லை. கர்த்தரே உனக்கு கேடகமாக, மகா பெரிய பலனுமாக வெளிப்படுவார். செப்புக்குமா, கர்த்தரே உனக்கு மகா கேடகமும் மகா பெரிய பலனுமாக வெளிப்பட போகிறார். வியாதியாசர்களுக்காக ஜெபிப்போம். ஆமென். சுகமில்லாமல் இருக்க தாய்மார்களுக்காக, தகப்பன்மார்களுக்காக, சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்தாருக்காக ஜெபிப்போம். இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் பிடித்துக் கொள்ளட்டும், ஒவ்வொருவரையும் அசைக்க பண்ணட்டும். ஒருவருக்கு ஒருவராக ஜெபிக்க தேவைப்படுது. ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கும் போது நம்முடைய வாரத்தை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். ஜெபிப்போமா. மகா இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் ஆண்டவர், பரிசுத்த ஓய்வு நாள் மதியான நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரத்தின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் நீராசம் பெருகட்டும். ஆபிரகாம் அநேக முறை வாக்குத்தத்தம் நிறைவேறுமோ என்று எதிர்பார்ப்போடு காத்திருந்தோம். கர்த்தர் அவரை உணர்ந்து விட வேண்டியதை விட்டு ஆண்டுடைய சமூகமாய் நெருக்கமாக வந்த போதுதான் கர்த்தர் தரிசனமாகவே நான் உனக்கு கேடகம் மகாபெரிய பலனுமாய் பேர் சொன்னேன். அந்த பலனுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படைத்து விட்டு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. தாய்மார்கள், தகப்பன்மார்கள், சகோதரிகள், சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பமாக கலந்துட்டாய். ஆசை பெருகப்படும். கடைசி சிறுக ஜபமாக ஸ்ரீ தேவ சமூகத்தில் ஜெபி முடிக்கும். Amen.